குழந்தைங்களா, படிப்போம் சரி செய்வோம் அப்படிங்கிறதுல கீழே வந்து குயில் குறைக்கும், ஆடு உருமும், தண்ணீர் கடித்தான் இப்படின்னு தமிழா நான் எழுதி போட்டிருப்பேன். இது வந்து ஒளி மரபு இருக்கும், வினை மரபு இருக்கும், உறுப்பு பெயர் மரபுலாம் இருக்கும். மரபுன்னா என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளை எந்த சொல்லால எப்படி வழங்கி வந்தாங்களோ அந்த பொருளை அதே சொல்லால நம்மளும் வழங்கி வர்றதுதான் மரபு இல்லையா? இப்ப இதை சரி செய்து எழுதுறீங்களா? பூர்ணிமா, குயில் குறைக்கும்னு இருக்கு. குயில் என்ன செய்யும் சொல்லுங்க. எழுதுங்க, சரி பண்ணி எழுத போறீங்க. அருமை. ஆடு உருமம். ஆடு என்ன செய்யும்? வாங்க ஜனனி, ஆடு என்ன செய்யும் சொல்லுங்க. ஆடு உருமும் எழுதியிருக்கேன். எழுதுங்க. அடுத்தது தண்ணீர் கடித்தான் இருக்கு. யார் சரியா எழுத போறீங்க? அருமை ஜனனி. வர்தினி, தண்ணீரை கடிக்க முடியுமா? தண்ணீர் குடித்தான் தான் சரியான பதில். மிஸ் நான் கொஞ்சம் தண்ணீர் கடிச்சுக்கிறேன் அப்படின்னு கிட்ட எப்படி இருக்கும்? சரி, அடுத்தது கோழி கன்று. அதை யாரும் சரியா எழுத போறீங்க? கனிஷ்கா வாங்க எழுதுங்க. கனிஷ்கா, கோழி கன்றுன்னு தவறா கொடுத்திருக்காங்க. அதுக்கு சரியான பதில் கோழி குஞ்சு. கோழி கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்லுவோமா? இல்ல. அருமை கனிஷ்கா. அடுத்தது ஆட்டு குஞ்சுன்னு இருக்கு. யார் அது சரியா எழுத போறீங்க? தனுஷ்யா வாங்க. அதுக்கு சரியான குட். அருமை அருமை. இந்த பெருசா எழுதுங்க. இப்ப எல்லாம் சரியா எழுதியாச்சு இல்லையா? குயில். தனுஷ் அருமை. ஓகே. குயில்